இதில் ஃபுல்லாக மெரூனுங்க, இதில் ஃபுல்லாக பிங்க்கு. பார்த்த வீடியோ வந்து ஜனவரி 15 அப்போ எடுத்த வீடியோங்க. நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடித்தோடனே, இந்த பாட்டிங் பண்ணி முடித்தோடனே ஒரு 2 நாள் ஒரு வாரம் சோர்வாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா கலக்கலன்னு கொஞ்சம் பொழைச்சிக்கிச்சு. பாருங்கள், இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது உள்ளேருந்து புதுசாக வந்திருக்கு பாருங்கள் துளிர். பாருங்கள், இதெல்லாம் கிளெல்லாம் பிடிங்கிட்டு காட்டுறேன். இது பாருங்கள், இதுவும் பொழைச்சிக்கிச்சு. பாருங்கள், இதுவும் பொழைச்சி புதுசாக இருக்குது. ஆனால் இது ஏன் காயுதுன்னு தெரியல. நானும் இப்போ தான் பார்க்குறேன். இல்லை, நல்லா கிளை செடி இருக்கிறதுனால நானும் கவனிக்காமல் விட்டேன். பாருங்கள், டல்லாக இருக்குது என்னவோ. பாருங்கள், இதுவும் பாருங்கள் புதுசாக பூ மொக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இதுவும் பாருங்கள் பூ பூத்துருக்கு. இது வந்து மெரூன் கலர் சாமந்திங்க. இது ஃபுல்லாக மெரூன் கலர் வச்சேன். இது கிளை செடியெல்லாம் பொடிக்கிட்டு காட்டுறேங்க. இங்கே டல்லாக இருந்தது பாருங்கள். அந்த செடியை எடுத்து பார்த்தா அழுகி போயிருக்கு. 2 நாள் நான் வந்து நிறைய தண்ணி ஊற்றிட்டு இருந்தது பாட்டில். அதனால இது அழுகி போயிடுச்சு. அதனால தான் இது சோர்வாக இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் இதை கட் பண்ணிட்டு திருப்பி வைக்கலாங்க. பாருங்கள், எது வரைக்கும் அழுகி போயிருக்கோ அதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிட்டேன். ஆனால் சோர்வாக இருந்து பாருங்கள். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊறட்டும். கொஞ்சம் கலக்கலம் நானே பெருக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இது நான் வச்ச செடி வந்து இதுங்க. இது புதுசாக நியூ பிரான்ச்சஸ் வந்ததுங்க. இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே நியூ பிரான்ச்சஸ் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுலேருந்தே நான் கட்டிங்ஸ் போட போகிறேங்க. ஏன்னா இப்போ வந்து நான் ஊருக்கு போகிறதுனால இது வந்து பூ பூத்துச்சுன்னா திருப்பி அந்த கிளை வந்து வைக்க முடியாதுங்க. அதனால் துளுவில் இருக்கும்போது நம்ம கட்டிங்ஸ் போட்டுக்கலாம். அதனால் இப்போ நான் கட்டிங்ஸ் போட்டு நான் இதே பாட்டில் வைக்க போகிறேன். நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அதை இதுலேயே நான் வச்சிடறேன். இதே பாட்டில் வச்சா இதே கலர் எனக்கு தெரியும். வேறு பாட்டில் வச்சா எந்த கலர்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகுங்க. அதனால் இதே பாட்டிலே வச்சுருக்கேன். இந்த பிங்க் கலர்லேருந்து இது மட்டும் நான் கட் பண்ணேங்க. அதுவும் இதிலே பாட்டிலே வச்சிடுறேன். லூஸாக இருக்கிறதுனால டக்குன்னு போகுது. இது வந்து அந்த பாட்டிலேருந்து, அந்த பாட்டு வந்து அழுகி போகுதுங்க. தண்ணி நிறைய அழுகி போகுது. அதனால் இந்த பிளான்ட்டை வந்து இந்த பாட்டில் நான் போடுறேன்.